முடக்கத்தான் கீரையில் ரசம் மட்டும் இல்லைங்க, அதில் துவையல், சூப்பு இப்படி நிறைய செஞ்சு சாப்பிடலாம். பச்சையாகவும் சாப்பிடலாம், அரைச்சும் பூசலாம். அவ்வளோ மருத்துவ பலன் இருக்குது இதில். ஸ்கின் டிசீஸ்க்கு அரைச்சி பூசிக்கலாம். தினமும் பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தால் மூல நோய் குணமாகும். இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது மலச்சிக்கல் சரியாகும். இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கேன்சருக்கான எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். அப்புறம் இதை பற்றி சொல்லணுன்னா, சளி இருமலுக்கு சூப் செஞ்சு சாப்பிட்டோன்னா சளி இருமல் குணமாகும். இதுவுமே ரொம்ப பலனளிக்கும். நம்ம முடக்கத்தான் கீரை முடக்குவாதத்துக்கு, மூட்டு வலிக்கு மட்டும்தான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அற்புதமான பலன் இருக்கிறதுனால இதை ஒரு அற்புதமான கீரைன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பலன் இருக்குது. இதை ஈஸியாக மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம். இப்படி வளர்க்கும்போது நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக, ரசத்துக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் இல்லையா, ரசம் பண்ணிக்கலாம். துவையலுக்கு கொஞ்சம் அதிக அளவு வேணும், அதிக அளவு வளர்த்து துவையலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உடச்சி விட்டு வளர்க்கும்போது நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து நிறைய கீரை கிடைக்கும் நமக்கு. நீங்களும் மாடி தோட்டத்தில் இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய மூலிகை வளர்க்குறதும், அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.